ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செல்லிங் பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சப் காம்பாக்ட் எஸ்யூவி கார்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஹிண்டாயினோட வெனு, மஹிந்திரனுடைய XUV 300, அதே மாதிரி மாருதியோட விட்டாரா பிரீசா. ஸோ இந்த மூணு கார்களையும் முன்னால் நிறுத்திக்கிட்டு நான் இந்த மூணு காரில் எந்த காரை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது ஒரு ஆசிலேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய இந்த கம்பேரிசன் ரிவ்யூங்கிறது உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும். அதாவது இந்த மூணு கார்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு காரில் இன்னொரு காருக்கு மாறும்போது என்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆனா கிடைக்குது இல்லை கம்மியாக கிடைக்குது, ஒவ்வொரு கார்லையும் என்ன மைலேஜில் டிஃபரன்ஸ் இருக்கு, பிரைஸில் என்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன் என்ன டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைலான ஒரு கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூனுடைய கடைசியில இந்த மூணு கார்ல பெஸ்ட் கார் எது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நான் கொடுக்கிறேன். சோ நம்ம இப்போ அந்த ரிவ்யூக்குள்ள போகலாம். சோ நம்ம முதல்ல இந்த மூணு காரும் என்னென்ன ஃபியூவல் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஹிண்டாய் வெனுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. XUV 300வும் அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுலயுமே இருக்குது. விட்டாரா பிரீசாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல்ல மட்டும்தான் கொடுத்திருக்காங்க, இங்க டீசல் கிடையாது. என்னென்ன டிரான்ஸ்மிஷன்ல இந்த மூணு கார்களும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனுலையும் கொடுத்திருக்காங்க, XUV 300லையும் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விட்டாரா பிரீசாவிலையும் உங்களுக்கு பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. இப்போ பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ஹிண்டாய் வெனுல பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இருக்கு. XUV 300ல உங்களுக்கு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிடையாது. விட்டாரா பிரீசால பெட்ரோல்ல ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க. இனி டீசல்லேயே உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எந்த சப் காம்பாக்ட் எஸ்யூவி காரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெனு, பிரீசா ரெண்டுலையுமே கிடையாது. XUV 300ல மட்டும்தான் உங்களுக்கு டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே டீசலில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வெனு, விட்டாரா பிரீசா இந்த ரெண்டு கார்லையும் கிடையாது. XUV 300ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உங்களை யாராவது டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அல்லது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் வெனு, பிரீசா ரெண்டுமே மறந்துக்கிட்டு XUV 300க்கு டேரெக்டாக போகலாம். இல்லை நீங்கள் பெட்ரோலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மூணு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் வெனு, விட்டாரா பிரீசால மட்டும்தான் இருக்கு, XUV 300ல கிடையாது. இப்போ நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய கம்பேரிசன்ங்கிறது மைலேஜ். சோ இந்த மூணு காருமே என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாயோட வெனுங்கிறது 17.52 km/L மைலேஜ் கொடுக்குது. அதே XUV 300 பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்கக்கூடிய மைலேஜ் 17 km/L. விட்டாரா பிரீசாவுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்கக்கூடிய மைலேஜ் 17.03 km/L. இங்க ஹிண்டாய் வெனு 17.52 km கொடுத்து ஒரு நம்பர் 1 பொசிஷன் பிடிச்சிருக்கு. அதே அடுத்து பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனு கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 18.15 km/L. XUV 300 பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிடையாது. சோ விட்டாரா பிரீசாவுடைய பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 18.76 km/L. இங்க உங்களுக்கு விட்டாரா பிரீசா வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளா இருக்கு. இது டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் வெனு, பிரீசா இந்த ரெண்டுலயும் கிடையாது. XUV 300 கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 20 km/L. அது டீசலுடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுக்கிறீங்கனாலும் வெனு, பிரீசா இந்த ரெண்டுலயுமே உங்களுக்கு கிடையாது. XUV 300 கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 20 km/L உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மூணு கார்களுமே ஒரு 4 மீட்டருக்கு உள்ள வரக்கூடிய சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் இருக்கக்கூடிய காராக இருக்கு. மக்களும் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் காராகவும் இருக்கு. ஸோ இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சில் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா ஹிண்டாய் வெனு காரோட விலைங்கிறது 6,75,000 ஆரம்பிச்சு 11,20,000 வரைக்கும் இந்த காரோட விலை இருக்கு. அதே அடுத்து XUV 300 பொறுத்த வரைக்கும் 7,94,000 ஆரம்பிச்சு 12,34,000 வரைக்கும் இந்த காரோட விலை இருக்கு. விட்டாரா பிரீசாவுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட விலையை பார்த்தீங்கன்னா 7,34,000 ஆரம்பிச்சு 9,98,000 வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த லைனப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிண்டாய் வெனுனுடைய கார் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு. அடுத்து பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுக்கு போகும்போது ஹிண்டாய் வெனுனுடைய விலைங்கிறது 9,65,000 ஆரம்பிச்சு 11,63,000 வரைக்கும் இந்த காரோட விலை இருக்கு. விட்டாரா பிரீசா உங்களுக்கு 9,75,000 ஆரம்பிச்சு 11,40,000 வரைக்கும் இந்த காரோட விலை இருக்கு. XUV 300 நமக்கு பெட்ரோல்ல ஆட்டோமேட்டிக் கிடையாது. இந்த டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட விலையை பார்த்தீங்கன்னா XUV 300 மட்டும் தான் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்திருக்காங்க. இதனுடைய விலை 8,69,000 ஆரம்பிச்சு 11,89,000 வரைக்கும் இருக்கு. டீசலுடைய ஆட்டோமேட்டிக் போகும்போது வெனு, விட்டாரா பிரீசால கிடையாது. XUV 300 விலைங்கிறது 10,19,000 ஆரம்பிச்சு 12,29,000 வரைக்கும் இந்த காருடைய விலை இருக்கு. இந்த மூணு கார்களுமே நமக்கு 4 மீட்டருக்கு உள்ள வரக்கூடிய சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் காரா இருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்க்க வேண்டிய கம்பேரிசனுங்கிறது டைமென்ஷன். இந்த மூணு கார்களும் என்னென்ன டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க, அதில் என்ன வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லெந்தை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனுனுடைய லெந்துங்கிறது 3,995 mm. XUV 300வும் அதே 3,995 mm கொடுத்திருக்காங்க. விட்டாரா பிரீசாவும் 3,995 mm கொடுத்திருக்காங்க. ஸோ லெந்தை பொறுத்த வரைக்கும் மூணு கார்களுமே சேமா இருக்கு, எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. விட்டை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனு 1,770 mm, XUV 300 1,800
1821 மில்லிமீட்டர், விட்டாரா பிரீசா 1790 மில்லிமீட்டர். விட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா XUV300 கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விட்டு இருக்கு. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனோ 1605 மில்லிமீட்டர், XUV300 1627 மில்லிமீட்டர், விட்டாரா பிரீசா 1640 மில்லிமீட்டர். ஓவராலா இந்த காருடைய எக்ஸ்டீரியர் சைஸ், இன்டீரியர் வால்யூம் வச்சு பார்த்தீங்கன்னா மூணு கார்லையுமே பெரிய அளவில் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனோ 195 மில்லிமீட்டர், XUV300 180 மில்லிமீட்டர், விட்டாரா பிரீசா 200 மில்லிமீட்டர். இங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் விட்டாரா பிரீசா உங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. வீல் பேஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிண்டாய் வெனோனுடைய வீல் பேஸ்ங்கிறது 2500 மில்லிமீட்டர், XUV300 2600 மில்லிமீட்டர், விட்டாரா பிரீசா 2500 மில்லிமீட்டர். ஸோ இங்கே XUV300 உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு. கர்ப் வெயிட், அதாவது வண்டியினுடைய எடையை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனோ 1251 கிலோகிராம், XUV300 பொறுத்த வரைக்கும் 1368 கிலோகிராம், விட்டாரா பிரீசா 1130 கிலோகிராம். இங்க XUV300 உங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய வெயிட்ல இந்த வெஹிக்கிள் இருக்கு. இனி பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனோ 350 லிட்டர் பூட் ஸ்பேஸ், XUV300 பொறுத்த வரைக்கும் 259 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. விட்டாரா பிரீசா 328 லிட்டர். இங்கேயும் XUV300 தான் உங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ஹிண்டாய் வெனோ பொறுத்த வரைக்கும் 45 லிட்டர், XUV300 42 லிட்டர், விட்டாரா பிரீசா 48 லிட்டர். இங்க உங்களுக்கு விட்டாரா பிரீசா வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. அடுத்து நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். இந்த மூணு கார்களுடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க, ஒரு கார்ல இது இன்னொரு காரை மாத்தி எடுக்கும்போது அங்க என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப டீடைலா பார்ப்போம். பவர் ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் மூணு கார்களுமே காமனா கொடுத்திருக்காங்க. பவர் விண்டோஸ் முன்னாலையும் பின்னாலையும் மூணு வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. பவர் பூட்டை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனோல கிடையாது, XUV300 விட்டாரா பிரீசாலையும் அதை கொடுத்திருக்காங்க. இனி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் மூணு வெஹிக்கிளையும் காமனா இருந்தாலும் கூட இங்க உங்களுக்கு XUV300 பொறுத்த வரைக்கும் டிவல் சோன்லயே கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயம். ரிமோட்லயே ட்ரங்க் ஓபனர்ங்கிறது மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. லோ ஃபியூல் லைட் வார்னிங் பொறுத்த வரைக்கும் வெனோ, XUV300 விட்டாரா பிரீசா மூணுலயுமே இருக்கு. ட்ரங்க் லைட்டை பொறுத்த வரைக்கும் மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. வேனிட்டி மிரரை பொறுத்த வரைக்கும் மூணு வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. பின்பக்கம் உட்கார்ந்திருக்கவங்க ஒரு புத்தகம் படிக்கணும்னா அதுக்கு ஏதுவான ஒரு ரியர் ரீடிங் லேம்பை பொறுத்த வரைக்கும் வெனோல கிடையாது, XUV300 கொடுத்திருக்காங்க, விட்டாரா பிரீசாலையும் கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்கத்துல ஹெட் ரெஸ்ட் இருக்கு. அந்த ஹெட் ரெஸ்ட்டை உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. இனி ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனோல கிடையாது, XUV300 விட்டாரா பிரீசாலையும் அதை தாராளமா கொடுத்திருக்காங்க. இனி கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்திருக்காங்க. இது மூணு வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. இனி பின்பக்கத்துல ஏசி வென்ட் பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனோல கொடுத்திருக்காங்க, XUV300 விட்டாரா பிரீசாலையும் இது கிடையாது. கண்டிப்பா இது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஒரு லாங் ஜர்னி போகும்போது பின்னால ஏசி வென்ட்ஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயம். அது வெனோல மட்டும் தான் இருக்கு, XUV300 விட்டாரா பிரீசாலையும் அது கிடையாது. இனி சீட் லம்பர் சப்போர்ட், அதாவது முதுகு தண்டுக்கு ஏதுவான ஒரு சீட்டின் டிசைன்ங்கிறது ஹிண்டாய் வெனோல கிடையாது, XUV300 விட்டாரா பிரீசாலையும் அதை கொடுத்திருக்காங்க. இனி மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு கார்லயுமே காமனா இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்கத்துல பார்க்கிங் சென்சார்ங்கிறது மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் விரும்பக்கூடிய ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரி ஹிண்டாய் வெனோ விட்டாரா பிரீசால இருக்கு, XUV300 அது கிடையாது. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ங்கிறது மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் கூலிங் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்ல மிகவும் முக்கியமா தேவையான ஒரு விஷயம் கூட. இது ஹிண்டாய் வெனோ விட்டாரா பிரீசால இருக்கு, XUV300 கிடையாது. வாய்ஸ் கண்ட்ரோல் மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. USB சார்ஜர் பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனோலையும் விட்டாரா பிரீசாலையும் முன்னால மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் XUV300 பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் உங்களுக்கு USB சார்ஜர் கொடுத்திருக்காங்க. சோ XUV300 இந்த விஷயத்துல பாசிட்டிவா இருக்கு. இனி சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கு ஏதான ஒரு விஷயம் இது மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு வெனோ, XUV300 ரெண்டுலயும் கிடையாது, விட்டாரா பிரீசால கொடுத்திருக்காங்க. பேட்டரி சேவர் வெனோல கொடுத்திருக்காங்க, XUV300 விட்டாரா பிரீசா ரெண்டுலயும் கொடுக்கல. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர்ங்கிறது காமனா மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் மூணு வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் விரும்பக்கூடிய கீலெஸ் என்ட்ரிங்கிறது மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. இனி இன்டீரியர்ல ஆட் ஆன இந்த மூணு வெஹிக்கிளுமே என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். டாக்கோமீட்டர் பொறுத்த வரைக்கும் மூணு வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. ட்ரிப் மீட்டர் எலக்ட்ரானிக்ல கொடுத்திருக்காங்க, அது மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. லெதர் சீட்டிங் பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனோல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மத்த ரெண்டுலயுமே அதாவது XUV300 விட்டாரா பிரீசா ரெண்டுலயுமே ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் கொடுத்திருக்காங்க. லெதர்ல சீட்டிங் உங்களுக்கு கிடையாது. நீ லெதர் ராப்ட் ஸ்டியரிங் வீலை பொறுத்த வரைக்கும் மூணு வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. க்ளவ் கம்பார்ட்மெண்ட் மூணு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் கிளாக் மூணு வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. வெளியில என்ன டெம்பரேச்சர் அப்படிங்கறது நீங்க வண்டிக்குள்ள பார்க்க முடியும். அதை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் வெனோ, XUV300 ரெண்டுலயும் கிடையாது, விட்டாரா பிரீசால மட்டும் தான் அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் ஓடோமீட்டர் பொறுத்த வரைக்கும்
ஹிண்டா வெனூல கிடையாது. XUV300 விட்டாரா பிரிசால கொடுத்திருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 3 வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் 3 வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. ஃபோக் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னால மட்டும் காமனா 3 வெஹிக்கிளையும் கொடுத்திருக்காங்க. பின்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனூல கிடையாது. ஆனா அதே நேரத்தில் XUV300 விட்டாரா பிரிசால அதை கொடுத்திருக்காங்க. இனி ORVM அதாவது சைட் மிரர்ஸை நீங்க மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. பவர்லயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது 3 வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பரை பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனூல கிடையாது. XUV300 விட்டாரா பிரிசால இதை காமனா கொடுத்திருக்காங்க. நீ ரியர் விண்டோ வைப்பர் வாஷர் டிஃபோகர் இந்த 3 மிக முக்கியமான அம்சத்தையும் 3 வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. இந்த 3 வெஹிக்கிளுமே உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வருது, பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. இனி பின்பக்க ஸ்பாயிலரை பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனூல கிடையாது. XUV300 விட்டாரா பிரிசால அதை கொடுத்திருக்காங்க. இன்னைக்குள்ள யுகத்துல மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய சன்ரூஃப்ங்கிற ஒரு ஆப்ஷன் ஹிண்டா வெனூல இருக்கு. விட்டாரா பிரிசா XUV300 இந்த ரெண்டிலுமே கிடையாது. இன்டகிரேட்டட் ஆண்டனாவை பொறுத்த வரைக்கும் வெனூ விட்டாரா பிரிசால கொடுத்திருக்காங்க. XUV300 கிடையாது. குரோம் கிரில்ல பொறுத்த வரைக்கும் 3 வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. குரோம் கார்னிஷ் சைட் ப்ரொஃபைல இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பயங்கரமான லுக்கை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஹிண்டா வெனூலையும் XUV300 கிடையாது. விட்டாரா பிரிசால கொடுத்திருக்காங்க. டியூவல் டோன் பாடி கலர் பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனூ XUV300 கிடையாது. விட்டாரா பிரிசால மட்டும் தான் உங்களுக்கு டியூவல் டோன் கலர்ல வருது. ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. கார்னரிங் ஹெட் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனூல கொடுத்திருக்காங்க. XUV300 விட்டாரா பிரிசால கிடையாது. இனி ரூஃப் ரெயில் 3 வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. LED DRLம் உங்களுக்கு 3 வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. LED ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் வெனூ XUV300 கிடையாது. விட்டாரா பிரிசால அதை கொடுத்திருக்காங்க. LED டெயில் லைட் 3 வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. LED ஃபோக் லாம்பை பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனூல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. XUV300 விட்டாரா பிரிசால கிடையாது. இது மூணுமே ஒரு SUV கார்ல வரக்கூடிய ரேஞ்ச். சோ இந்த வெஹிக்கிள்ல யூஸ் பண்ணிருக்கிற வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனூல 16 இன்ச் வீல் சைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. XUV300 பொறுத்த வரைக்கும் 17, விட்டாரா பிரிசா பொறுத்த வரைக்கும் 16 இன்ச்ல கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய கார் பாத்தீங்கன்னா கண்டிப்பா XUV300. என்டர்டெயின்மென்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 வெஹிக்கிளுமே உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் விட்டாரா பிரிசால ஆட் ஆனா உங்களுக்கு 2 டியூட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டகிரேட்டட் 2D ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனூ XUV300 இருக்கு. விட்டாரா பிரிசால கிடையாது. இனி மிக முக்கியமான வயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனூல கொடுத்திருக்காங்க. XUV300 விட்டாரா பிரிசால அதை பத்தி கொடுக்கல. இனி டச் ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் 3 வெஹிக்கிளுமே இருக்கு. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இது இன்னைக்குள்ள யுகத்துக்கு மிக முக்கியமான தேவையான ஒன்று. இது 3 வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ஒரு கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் நான் இதுவரைக்கும் தெளிவுபடுத்தி இருக்கேன். ஸோ இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட 67 ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த 67 ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெனூல 15 மிஸ்ஸிங், XUV300 16 மிஸ்ஸிங், விட்டாரா பிரிசால. ஸோ ஓவராலா அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விட்டாரா பிரிசாவா தான் இருக்கு. அடுத்து நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது சேஃப்டி. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு கார் எடுக்கும்போது அந்த கார் என்ன மைலேஜ் அதிகமாக கொடுக்குது, என்ன ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுக்குது, இதைத்தான் நம்ம பார்ப்போமே தவிர எப்பவுமே சேஃப்டி நம்ம பார்க்கறது கிடையாது. எப்பவுமே ஒரு கார் எடுக்கும்போது கண்டிப்பா சேஃப்டி தான் நம்ம முதன்மையா பார்க்கணும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த 3 கார்களும் சேஃப்டியில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் 3 வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. பிரேக் அசிஸ்ட பொறுத்த வரைக்கும் வெனூ XUV300 கிடையாது. விட்டாரா பிரிசால கொடுத்திருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் 3 வெஹிக்கிளுமே இருக்கு. பவர் டோர் லாக்ஸ், சைல்ட் சேஃப்டி லாக், ஆன்டி தெஃப்ட் அலாம் இதெல்லாம் காமனா கொடுத்திருக்காங்க 3 வெஹிக்கிளுமே. ஏர் பேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனூல 6 ஏர் பேக் கொடுத்திருக்காங்க. XUV300 விட்டாரா பிரிசாவும் உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் தான் கொடுத்திருக்கு. அங்க 6 கிடையாது. இனி பின்பக்கத்தில் சீட் பெல்ட்ங்கிறது 3 வெஹிக்கிளுமே இருக்கு. சீட் பெல்ட்டுக்கு வார்னிங்கும் 3 வெஹிக்கிளுமே கொடுத்திருக்காங்க. டூர் அஜார் வார்னிங், அதாவது உங்களுடைய டூர் ப்ராப்பரா க்ளோஸ் ஆகாம ஓப்பனா இருந்ததுன்னா உங்களுக்கு இமிடியேட் இன்ஃபர்மேஷன் வந்துரும். இது 3 வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. சைடு அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம்ஸ் 3 வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிண்டா வெனூல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. XUV300 விட்டாரா பிரிசால அது கொடுக்கல. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் உங்களுக்கு வெனூல இருக்கு. XUV300 விட்டாரா பிரிசால அது கிடையாது. இது இன்ஜின் இம்மொபைலைசர்ங்கிற மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட். அதை நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த இன்ஜின் இருக்கக்கூடிய கோடும் கீழே இருக்கக்கூடிய கோடும் மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாம இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இந்த 3 வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. கிராஷ் சென்சார் காமனா 3 வெஹிக்கிளுமே இருக்கு. சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க், அதாவது ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 3 வெஹிக்கிளுடைய சென்டர்ல மவுண்ட் பண்ணிருக்காங்க. அது 3லையுமே காமனா இருக்கு. இன்ஜின் செக் வார்னிங், ஆட்டோமேட்டிக் ஹெட் லாம்ப்ஸ், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ப்ளேஸ் இதெல்லாம் 3 வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வெனூல இருக்கு. XUV300 விட்டாரா பிரிசால அது கிடையாது. இனி ஃபாலோ மீ ஹோம் ஹெட் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் வெனூ XUV300 கிடையாது. விட்டாரா பிரிசால கொடுத்திருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் 3 வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. ஆன்டி பிஞ்ச் பவர் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் வெனூல கிடையாது. XUV300 கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விட்டாரா பிரிசாலையும் அதை கொடுத்திருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் 3 வெஹிக்கிளுமே காமனா இருக்கு. ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் 3 வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்காங்க. இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் இது வெனூலையும் விட்டாரா பிரிசாலையும் கிடையாது. XUV300 கொடுத்திருக்காங்க. இது மிக தேவையான ஒரு விஷயம் கூட. ஸோ ஓவராலா சேஃப்டியை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கலாம். குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஹுண்டா வெனூ வந்து உங்களுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்த ஒரு காரா இருக்கு. விட்டாரா பிரிசாவும் 4 ஸ்டார் ரேட்டிங். ஆனால் அதே நேரத்தில் XUV300 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்த ஒரு காரா இருக்கு. ஸோ சேஃப்டியை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா XUV300 தான் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளா இருக்கு. நம்மளுடைய கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபியூச்சர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டாரா பிரிசாவை எடுத்துக்கலாம்.
அதை தவிர்த்து நீங்க வீல் பேஸ், கர்ப் வெயிட், பூட் ஸ்பேஸ் இந்த மாதிரி டெக்னிக் டீடைல்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா XUV 300 ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற விஷயமா இருக்கு. ஸோ நான் கொடுத்த இந்த கம்பேரிசன் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட அன்பின் விவேக். தேங்க்யூ.